நான் உன்கிட்ட அன்பா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. நான் உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல, ஆனால் டிவோர்ஸ் தர மாட்டேன்னு அடம் பிடிச்சி நீ ஃபோர்ஸ் பண்ணனா நான் அதுக்கும் தயங்க மாட்டேன். நீ என்னை காதலிக்கணுங்கிறது கட்டாயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது பொண்டாட்டியா உன்னோட கடமை. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் என்னெல்லாம் நடக்கணுமோ அதையெல்லாம் நான் எதிர்பார்ப்பேன். எனக்கு அந்த உரிமை இருக்கு. உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? என்ன இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாது. உன் எமோஷன்ஸோட யாராவது இப்படி விளையாடினா உன்னால தாங்கிக்க முடியுமா? அதே மாதிரி தானே அவளுக்கும் இருந்திருக்கும். உனக்கு அவ மேல இருக்கிறது காதல் இல்ல. அவ பாக்குறதுக்கு வேணா குண்டச்சி மாதிரி இருக்கலாம், ஆனா அவ குண்டச்சி இல்ல. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாது. அவருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருந்து அவர் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கான சூழ்நிலை இன்னும் வரலையே. நான் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேங்கிற உண்மையை சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நான் அதை சொன்னா அவர் நம்புவாராம். அந்த பயத்திலே நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறேன்னு தெரியல. நான் இன்னைக்கும் அவர் குண்டுச்சி தான். அவரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொல்லணும் போல இருக்கு. நீ என்ன காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உன்னோட காதலை உன் கண்ணில் நான் பல தடவை பார்த்துருக்கேன். எனக்குள்ள ஓடுற இதே எமோஷன்ஸ் தானே அவளுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கும். அதனால தான் அவளால் எனக்கு டிவோர்ஸ் தர முடியலன்னு நினைக்கிறேன். ஆனால் இது தப்பு. நாங்கள் என்னதான் மனசால விரும்பினாலும் இது நடக்கக்கூடாது. முக்கியமாக நான் இந்த தப்பை செய்யவே கூடாது. நான் தனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அவள் வயிற்றுல என் குழந்தை இருக்கு. அப்புறம் எப்படி நான் பிரக்யாவை? அது பாவம். அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அதான் இப்படி பண்றா. சும்மா இருக்கிறதுக்கு இது இவளுக்கு ஒரு சாக்கு. இது பாரு, இது வேலைக்கு ஆகாது. வேற எதனா வேலை இருந்தா போய் பாரு. அவகிட்ட நானே பேசிக்கிறேன். நீ கிளம்பு. என்னமோ பண்ணி தொலைங்க. நான் போய் முதல்ல டிஃபன் சாப்பிடுறேன். எனக்கும் சேர்த்து சாப்பிடுறேன்னா? ஐயோ, என்ன ஆச்சு மருமகளே? ஏன் அழுதுகிட்டு இருக்க? ராஜு உன்னை எதனா சொன்னானா? அவர் வீட்டுக்கு வந்தாலோ இருந்தாலோ தானே மாமா ஏதாவது சொல்லுவாரு. அவர் தான் வீட்டுல இருக்கிறது இல்லையே. என்னைக்கு அவர் அந்த புது வேலையை ஆரம்பிச்சாரோ வீட்டுக்கு வர வழியே மறந்துட்டாரு. நான் தினமும் சாயந்தரம் வாசல்ல நின்னு எப்போ வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர் வரதே இல்ல. 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் வராரு மாமா. வந்தாலும் படுத்து தூங்கிடுறாரு. என்கிட்ட பேசுறதே கிடையாது. காலையில நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அவர் கிளம்பி போயிடுறாரு. எங்க அவர் என்ன மறந்துட்டாரோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. நீ கவலைப்படாதம்மா மருமகளே. இத பத்தி நான் ராஜு கிட்ட பேசுறேன். அவன் மண்டையில உரைக்கிற மாதிரி நல்லா திட்டுறேன். அப்படி அவன் என் பேச்ச கேட்கலன்னு வெயி, அவன் காதை பிடிச்சி உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுறேன். நான் தான் சொல்றேன்ல, அழக்கூடாதுமா. மாமாக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரியா? சரி மாமா, நான் உங்களுக்காக டீ போட்டு கொண்டு வரேன். ஆனா அவர் வந்தாருன்னா நீங்க கண்டிப்பா திட்டணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் பேச்சு எப்படி கேட்காம இருக்கான்னு பாக்குறேன். எதை நினைச்சு நான் இத்தனை நாளா குழம்பி போயிருந்தேனோ இப்போ அதையே நினைச்சு அவ குழம்பி போயிருக்கா. ஆனா அதனால எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறது லேட் ஆகுது. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? பிரக்யா அவ ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன்.
அபி ஓ மை காட் உனக்கு உனக்கு எப்படி அடிபட்டுச்சு எவ்வளவு ரத்தம் வழியுது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க அபி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க சீக்கிரமா சொல்லு எப்படி அபி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்த அடிபட்ட உடனே கட்டு போட வேண்டாமா என்ன நீ கூப்பிட்டு வேண்டியதானே ஆமா உனக்கு எப்படி அடிபட்டுச்சு அபி நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் உனக்கு எப்படி அடிபட்டுச்சு ஆக்சுவலாக கிட்டாரோட ஸ்ட்ரிங் கட் ஆயிடுச்சு அதை கனெக்ட் பண்ண போனப்போ கை கட் ஆயிடுச்சு. அபி என்கிட்டயே போய் சொல்றான் என்கிட்ட இருந்து என்ன மறைக்க பாக்குறான் ஒருவேளை இவன் டிவோர்ஸ் கேட்டு பிரக்யா அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாளா அந்த கோவத்துல தான் அபி இப்படி பண்ணிட்டானா ஆனா பிரக்யா ஏன் முடியாதுன்னு சொல்ல போறா அபி யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு பிரக்யாவே என்கிட்ட சொன்னாலே அவளோட தேவெல்லாம் அபியோட கான்சர்ட்ஸும் அது மூலமா கிடைக்கிற பணம் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது அவ டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அபி எனக்கு தெரியும் நீ அப்செட்டாக இருக்கு எங்கேயாவது வெளியே போகலாம் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. வெளியே வா எந்த நேரம் பார்த்து அந்த பிளாக்மெயிலர் பிரக்யாவுக்கு ஃபோன் பண்ணி அவ என்ன தேடி வந்துட்டானா என்ன பண்றது அபி எப்படி சமாளிக்கிறது என்ன தனு வரல? இரு அபி நான் இது வந்துட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை வச்சிரு. ஏதாவது இடம் கிடைச்சதா பிரபா? இல்ல பிரக்யா நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் எந்த இடமுமே செட் ஆகல ரோஹித் கிட்ட கூட சொன்னேன் ஆனா அவன் பார்த்தானே இல்லைன்னு தெரியல ஆமா ரோஹித் எங்க போனா அவன் ஏன் இன்னும் வரல? மே கமன் ரோஹித்தா இது இப்படி இருக்க எஸ் பிரபா பிரதர் நான் ரோஹித்தே தான் நான் டிடெக்டிவ் மாஸ்டர் ஆனா என் கண்ணுக்கு நீ அப்படி தெரியலையேப்பா டெய்லர் மாஸ்டர் மாதிரி தான் இருக்க சரி ரோஹித் அதெல்லாம் இருக்கட்டும் ஏதாவது இடம் கிடைச்சதா இல்லையா ஆமாக்கா நான் சிட்டி ஃபுல்லா நல்லா தேடி பார்த்துட்டேன் ஆக்சுவலா தேடல சாரிக்கா அது சீரியல்ல ஒர்க் பண்ற என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவன் எனக்கு ஒரு நல்ல லொகேஷன் சொன்னான் எங்க? அது அவன் எனக்கு ஒரு ஸ்டூடியோவை காமிச்சாக்கா அதுக்குள்ள இன்டோர் அவுட்டோர் எல்லா லொகேஷனும் இருக்கு அதுல நான் ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டேன் மகாபலிபுரம் ஏஆர்எஸ் கார்டன் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச அந்த இடம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பிரக்யா அங்க புதுசா ஒரு மார்க்கெட் கூட வந்திருக்கு தனுவை நாம அங்க வர வச்சிட்டோம்னா ஈஸியா அவளை மாட்ட வச்சிடலாம் தனுவை அங்க வர வச்சிடலாம் பிரபா ஆனா இவரை அங்க எப்படி வர வைக்கிறது? அவனை பத்தி நீ கவலைப்படாத அபிய கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி நான் அவனை கேக்குறேன் கண்டிப்பா வருவான் இப்பெல்லாம் அவர் மூடு ஒரே மாதிரி இருக்கிறதுலன்னு உங்களுக்கே தெரியும்ல பாட்டி அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு அவர் வருவாரா? பிரக்யா சொல்றதும் கரெக்ட் தான் நாம வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான ரீசன் சொன்னாதான் அபி எங்க வர வைக்க முடியும் ஆனா அப்படி என்ன சொல்றது கான்செர்ட் ராக் கான்செர்ட் பண்ணணும்னு நான் அவர்கிட்ட சொன்னேன்னா அவர் கண்டிப்பா வருவாரு இன்ஃபேக்ட் வந்துதான் ஆகணும். அப்புறம் கான்செர்ட் பண்றதுனால நமக்கு எல்லா விதத்திலயும் பிளஸ் தான் ஏன்னா ஷோ நடக்கிற ஆடிட்டோரியம் சுத்தி எல்லா இடத்துலயும் கேமராஸ் இருக்கும் ஒருவேளை தனுவும் அவ பாய் ஃப்ரெண்டும் அங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா அங்க இருக்கிற சிசிடிவி கேமராஸ்ல அவங்க வந்தது ரெக்கார்ட் ஆகும். தட்ஸ் a சூப்பர் ஐடியா அதையே தான் நானும் நினைக்கிறேன் வாவ் சூப்பர்க்கா உங்களோட ஐடியா தான் நம்பர் 1 ஒரே கல்லுல 2 மாங்காக்கா